கம்பைனில் எல்லாம் டைரெக்ஷன் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கர்வ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்டு நான் சர்ஃபேஸில் ரெண்டு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கர்வ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டைரெக்ஷன் ஒன்று, இந்த ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷனாக இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரைட் லைன். இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கர்வ் அண்ட் ஸ்ப்ளைன் வந்து டைரெக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து கம்பைன் ஆகி இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கம்பைனில் எல்லாம் டைரெக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வெர்டிக்கலாக ஒரு லைனு, ஒரு வெர்டிக்கலாக லைன் வந்து டைரெக்ஷனுக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கர்வ் 1 இதை செலக்ட் பண்ணுறேன், கர்வ் 2 இதை செலக்ட் பண்ணுறேன், டைரெக்ஷன் 1க்கு இதை செலக்ட் பண்ணுறேன், டைரெக்ஷன் 2க்கு இதை செலக்ட் பண்ணுறேன். ப்ரிவ்யூ பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு மேலே க்ரியேட் ஆகிடுக்கு. ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் வந்து இந்த கர்வ், ஃபஸ்ட் இந்த டைரெக்ஷன், செகண்ட் இந்த டைரெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட் ஆகும் கம்பைன் ஆகி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கர்வ், செகண்ட் இந்த கர்வ், ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷன், செகண்ட் இந்த டைரெக்ஷன் மாற்றி செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கர்வ் இங்கேருந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்பைன் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கம்பைனில் ஃபஸ்ட்டு இந்த கர்வ், செகண்ட் இந்த கர்வ், ஃபஸ்ட் இந்த டைரெக்ஷன், செகண்ட் இந்த டைரெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கம்பைன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம்.